ஆடுகளை உங்களை வரவேற்கிறது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சந்தையில் ஒவ்வொரு நாளும் விலை கூடுது. அந்த விலை கூடுதை குறைக்கிறதுக்காண்டி ஆடுகளத்தில் ஆயிரக்கணக்கான குட்டிகள் வாங்கி கேட்டிருக்காங்க. அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம நிறைய இடங்களில் வெளியே போய் வாங்கிட்டு முடியாத பட்சத்துக்கு சந்தைக்கு வந்து சந்தையிலேயும் நம்ம 500 குட்டிக்கு மேலே வாங்கி கொடுப்போம். இது எப்படின்னா, நம்ம ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும், புதுசாக பார்க்குறவங்க தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து சேனலை லைக் பண்ணாதவங்க, ஷேர் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கோங்க. சந்தைக்கு ரெகுலராக எப்போவும் வாரம் நம்மளுக்கு அதிகமான சப்ஸ்கிரைப் வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த வாரமும் நிறையா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. இது வந்து ஊர்லேருந்து வந்தாலும் இந்த குட்டிகளை நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்காத காரணம்னா, இது எல்லாமே வந்து 20 கிலோ தரோம். இதில் ஒரு 4-5 குட்டி சிறுசு கிடக்கு. சராசரியாக 18 to 19 கிலோ இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஒரு 1500 9000 கரையத்துக்கு வாங்கிடுவோம். ஒரு 40 குட்டி. இது 1500 அதிகப்படியாக செலவழித்து ஒரு 30-32 கிலோ நம்மளால் ஒரு 45 நாள் 50 நாளுக்குள்ளே வளர்த்து எங்களால் விற்க முடியும். ஆடுகளத்துக்கு அந்த அனுபவம் இருக்குது. பூசா வரவங்களுக்கு அதுக்கு நம்ம செய்ய மாட்டோம். பூசா வரவங்களுக்கு ஒரு அதிகப்படியாக ஒரு கரையை ஒரு 7500 கொடுத்து அதில் ஒரு 2000 செலவச்சு ஒரு 2000 குட்டிக்கு லாபம் வர மாதிரி, மாதம் ஒரு 700 1000 லாபம் வர மாதிரி. ஒரு 100 குட்டி இருந்துச்சுன்னா மாதம் 700 லாபம் வர மாதிரி, மாதம் வந்து ஒரு 70000 லாபம் வர மாதிரி நம்ம நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. அதுக்கு நீங்கள் நம்ம வலைதளங்களை பார்த்தாலே தெரியும். இப்போ நீங்கள் சந்தையோட நிலவரம் என்றைக்குமே வந்து நீங்கள் அந்த திறமை இருக்கணும். அதாவது உங்கள் வியாபாரிக்கு எப்போவுமே அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம மாறிச்சாயமாக எல்லா வியாபாரியும் ஏதாவது ஒரு 100 200 கூட கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மன அதில் தான் வருவாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு வியாபாரிக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ, ஏன்னா நம்ம வியாபாரம் பேசும்போது கூட்டம் கூடிடுது. வாங்கக்கூடிய பண்ணக்காரங்க நிறைய பேர் நம்மளை சுற்றி நிற்கிறாங்க. ஏன்னா நம்ம வாங்காமல் வெளியிட்டால் பண்ணக்காரங்க, ஏன்னா நம்ம மூலியமாக வந்தவங்களுக்கும் நம்மளுக்கும் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். நம்ம வாங்கலைன்னா அவங்க வாங்குவாங்க. புதுசாக தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பணக்காரங்க வாங்குவோம். ஏன்னா இதெல்லாம் ஆந்திரா குட்டி மாதிரி இருக்குது. இது நம்ம வெளியே போனோம்னா ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி குட்டிலாம் இப்போ கிடைக்காது. அதனால் நம்ம வந்து கிடைச்ச பொருளை நம்ம விடமாட்டோம். நம்ம வந்து எப்படின்னா நம்ம பண்ணைக்கு எடுக்கணும். ஏன்னா நம்ம 4 பேருக்கு சொல்லும்போது நம்ம பண்ணையில் நல்லா குட்டி இருக்கணும். அதுக்காக நம்மளும் அவ்வளோ சேர்த்துல விடமாட்டோம். இது வந்து எக்கச்சக்கமாக உங்களுக்கு வீடியோ கவரால் எப்போவுமே ஒரு கூட்டம் சுற்றி நிற்கும். ஒன்று வேடிக்கை பார்க்குறவங்க இருப்பாங்க, பண்ணையிலேருந்து வரக்கூடிய வாங்குறவங்க இருப்பாங்க. இந்த குட்டியை நம்ம எப்படின்னா, வியாபாரி அன்றைக்கி 22,000 சொல்லுவார். நம்ம இப்போ ஏன்னா நம்ம வந்து 16-15 ஆரம்பிப்போம். ஆனால் இந்த குட்டியை எடுத்து எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதாவது ஆடுவளம் சார்பாக இன்னொன்று நான் மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும், நான் தனிப்பட்ட நபரை யாரும் சொல்லலை, சந்தையில் எல்லோரும் குட்டி வாங்க பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளை மாதிரி ஆள்கிட்ட 1000 குட்டி இப்போ என்னெல்லாம் 1000-2000 குட்டிக்கு மேலே நம்மளுக்கு புக்கிங் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ஆடுகளை சந்தையில் வாங்கி கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா இப்போ வந்து அதிகமான குட்டி வரத்து இல்லை. உங்களுக்கு ஐப்பசிக்கு அப்புறம் தான் ஈத்து முடிஞ்சு மழை காலத்துக்கு அப்புறம் தான் ஈத்து வரும். குட்டிகள் நிறைய வரும், நல்ல ப்ரீடு வரும், நல்ல கம்மியான விலைக்கு வாங்கிக்கலாம். இப்போ வந்து எங்கேயுமே மேய்ச்சல் இல்லை, மழை இல்லை, அதனால் குட்டிகள் இல்லை. அதனால் இருக்க குட்டிக்கு எல்லோரும் போட்டி போடுறாங்க. அதனால் என்ன செய்யணும், எல்லோரும் சந்தைக்கு வரும்போது ஒரு குட்டியை வாங்க 100 ரூபா வாங்கும்போது அது வியாபாரி கூட்டி தான் விற்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த குட்டி எவ்வளோ இருக்கும் அதை கணிச்சு வாங்குறதான் திறமை. அவங்க வியாபாரி எப்படியாவது ஒரு 1000 ரூபா கூட பார்த்தலாம் தான் நினைப்பாங்க. ஆனால் நம்ம எப்படியாவது ஒரு 1000 ரூபா குறைச்சி வாங்க தான் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் சிரித்து பேசணும், சண்டை போடணும், எல்லா யுக்திகளையும் பயன்படுத்தி இருந்தால் தான் இந்த ஆடு தொழிலை ஜெயிக்க முடியும். நீங்கள் இன்றைக்கி கோடி ரூபா இருந்தாலும் நகையை ஈஸியாக வாங்கிடலாம். விலை கூடின கார் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் கொடுத்து வாங்கிடலாம். இன்றைக்கி நீங்கள் இந்த குட்டியை 20,000 கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஏன்னா நான் உள்ளே இருக்கேன். நீங்கள் காசு இருந்தாலும் வாங்க முடியாத ஒரு பொருள் ஆடு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். இது வந்து நம்ம சந்தை போன வியாபாரத்தை இந்த வியாபாரத்தை முடிச்சாச்சு. ஏன்னா இதில் வந்து நம்ம லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிற தைரியமும் அந்த நம்பிக்கையும் நம்மகிட்ட இருக்குது. அப்போது நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இப்போ ஆடுகளை மாதிரி பொறுப்பு இருக்கவங்க நிறையா வியாபாரிகள், புரோக்கர்கள், தரகர்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியேயும் வாங்கி, நிறைய ஆட்டில் இருக்குது, வியாபாரிகிட்ட இருக்குது, வாங்கிட்டு சந்தையில் வாங்கி கொடுங்க, பிரச்சனை இல்லை. எல்லா குட்டியுமே சந்தையில் வாங்கி கொடுங்க. ஆடுகளம் மட்டும்தான் நான் சொல்லலை. ஆடுகளம் மற்றவங்களிருந்து ஒரு தனித்துவம் எப்படி இருக்குன்னா, நம்ம இன்றைக்கி சந்தை முடிச்சிட்டோன்னா அடுத்த 6 நாளைக்கு வெளியே எங்கே குட்டி இருக்குது நம்ம வாங்கி கொடுப்போம். அதனால் சந்தைக்கு எதிராக எப்போவுமே நம்ம செஞ்சது கிடையாது. சந்தையிலேயும் நம்ம 500 குட்டி 600 குட்டி 700 குட்டிலாம் வாங்கி கொடுத்தா இருக்கோம். நம்ம என்ன சொல்ல வரோன்னா, சந்தையில் வாங்கி கொடுத்து மிச்சம் இருக்க 6 நாளில் வெளியே போகணும். ஆட்டில் இருக்குது சரி, நம்ம நிறைய போன வாரமே நிறைய தென்காசி, விருதுநகர் எல்லாத்துலேயும் பண்ணை வளர்ப்பு குட்டியெல்லாம் எடுத்து மாற்றி கொடுத்துருக்கோம். பூசா வளர்க்குறவங்களுக்கு ஆட்டில் போய் எடுத்து கொடுத்துருக்கோம், வியாபாரத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள். சில பேர் என்ன செய்யணும், கறிக்குட்டி 2 மாதத்தில் கொடுத்து அதை பக்கத்து விற்கிறோமாங்க, அது பக்கத்து மாற்றி விடுவோம். அப்போ நம்ம எப்போ ஒரு 24/7 24 மணி நேரத்துலையும் நம்மளுடைய மெசேஜ், நம்ம யார் வளர்ப்பு குட்டி கேட்டிருக்கா, யார் கறிக்குட்டி மாற்றுறாங்க, இது எல்லாமே ஆடுகளும் நம்ம வந்து நம்ம நம்பர் தான் கொடுப்போம். பெரும்பாலும் நம்ம தான் பேசுவோம், வேறு யார் நம்மளுக்கு அசிஸ்டன்ட் இதெல்லாம் கிடையாது. அதனால் வேலைப்போல் அதிகம் தான். நம்ம எடுக்கலைன்னா நீங்கள் ஃபோன் போடுங்க. குட்டி வேணும்னா கண்டிப்பாக முன்பதிவு அவசியம். நீங்கள் பதிவு இல்லாமல் வந்தால் வாங்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே 2 மாத கணக்காக நம்மகிட்ட புக் பண்ணி வாங்கி கொடுக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்மகிட்ட குட்டி வாங்க வர்றவங்க எல்லாமே நம்மளுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸு, இல்லைனா நம்ம பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணவங்க.
நல்ல அனுபவசாலி, அவங்களுக்கு வந்து நம்ம எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்போம். அதனால் நீங்கள் ஈஸியாக அவங்களெல்லாம் இது இப்படி ஈஸியாக ஜெயிச்சலாம்னு சொல்ல முடியாது. ஃபுல் ட்ரெயின்ட், அதாவது மிலிட்ரி ட்ரைனிங், ஒரு குட்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். அதனால் நீங்கள் ஈஸியாக அவங்கள வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் பயிற்சி வகுப்பு எடுத்தவங்க, நம்மகிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணவங்க. அதனால் நீங்கள் சும்மா இந்த கார் குட்டியவோ புருவ குட்டியவோ இந்த மாதிரி ஏதோ அவங்கள ஏமாற்ற அவ்வளோ ஈஸியெல்லாம் நம்ம வந்து அவங்கள நீங்கள் ஏமாற்ற நினச்சா முடியாது. ஒரு பயிற்சி எடுத்த ஒரு சப்ஸ்கிரைபரை, ஒரு பண்ணையாளரை யாரும் ஏமாற்ற முடியாது. அந்த விஷயத்தை ஆடுகளும் ரொம்ப, நம்மளே இப்போ ஆடுகளுமே ஒரு சப்ஸ்கிரைபர் ஏமாற்ற நினச்சாலும் முடியாது. ஏன்னா நம்ம பயிற்சி வகுப்பு ஒவ்வொரு மாதமும் நடக்கு, ரொம்ப தெளிவாக எங்களுடைய இத்தனை வருஷம் அனுபவத்தை, அதாவது இது பயிற்சி வகுப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு புரோட்டோக்கால். ஒரு காரை நீங்கள் எப்படி ஓடணும், அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது, அதுபடி தான் ஓட்டணும். நீங்கள் வந்து காரை நிப்பாட்டனா பிரேக் தான் போடணும். காரை நிப்பாட்டுக்கு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தா என்ன ஆகும், அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன், புரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. ஒரு வாகனத்தை ஓட்டுறதுக்கோ இல்லை நீங்கள் ஒரு தொழில் தொடர்றதுக்கோ ஒரு புரோட்டோக்கால் இருக்கும். அதை ஆடுகளும் கச்சிதமாக இத்தனை வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த புரோட்டோக்காலை நம்ம பயிற்சி வகுப்பில் எடுத்தவங்க கரெக்டாக இருக்காங்க. அதே மாதிரி கணிச்சாங்க நேற்று. அவங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி இல்லை சார் இந்த குட்டி நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி நம்மளும் சொன்னோம், சரி இந்த குட்டி நம்ம பண்ணிக்க எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அவங்க அந்த 15 கிலோ குட்டியை விரும்புகிறாங்க. அதே மாதிரி இந்த தீபாவளி டயத்தில் நல்ல லாபம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இத்தனை மாதம் இருந்தால் இந்த கிலோ வரும், இந்த ரேட் இருக்கும் அப்படிங்கிறத நல்லா அருமையாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஃபுல்லாகவே நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம். இந்த குட்டி நம்ம எடுத்திருக்கோம், இது நல்ல அருமையான குட்டி. சராசரியாக 20 கிலோ இருக்கும். ஒரு 2-3 பொட்டு குட்டி இருந்துச்சு, அதுதான் ஒரு 16-17 இருந்துச்சு. சராசரியாக 20 தொட்டு இருந்துச்சு. நல்ல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குட்டிகள். இது விலை ஒரு 9,000 கரை தான் முடிஞ்சு. எல்லா குட்டிகளும் 9,000 கரை தான். இது நம்மளுக்கு லாபம் எப்படி பார்க்கணும்னு தெரியும். அதே மாதிரி தயவுசெய்து நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அதாவது நம்ம ஒரு இடத்துல போய் குட்டி வாங்க போகிறோம்னா, நம்ம காரு கூட 4 பேர் விடுறாங்க, சாப்பாடு செலவு கிட்டத்தட்ட நம்ம வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை இந்த ஒரு 3 நாள் போனால் 10-15,000 ரூபா செலவாயிருது. இதே நம்ம வந்து சொந்த காராக இருக்க போய் பிரச்சனை இல்லை. ஏன்னா சில நேரம், அதாவது வண்டியோட மெயின்டெனன்ஸ் சேர்த்து சொல்கிறேன், பெட்ரோல் மட்டும் சொல்லலை. திடீர்னு இப்போ கிளச்சு போச்சு, வண்டிக்கு நாங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு மாற்றிருக்கோம். இது எல்லாமே எங்களோட இதுதான், எங்கள் சொந்த செலவு தான். அதே மாதிரி நம்ம குட்டிக்கு 100 ரூபா கமிஷன் வாங்குகிறோம். சில நேரம் வந்து விலை அதிகமாகிடுது. அவங்ககிட்ட ஒரு 50 ரூபா ஒரு குட்டி குறைச்சி நம்ம வாங்கிக்கிறோம். சில பேர் கஷ்டப்படுறவங்க வருவாங்க, அவங்கள்ட்ட நம்ம சில கமிஷன் இல்லாமல் எத்தனையோ பேர் வாங்கி கொடுத்துருக்கோம். நேற்று கூட நம்ம ஒரு 13 ரூபாய்க்கு பிடிச்ச சூப்பர் குட்டி தான், அதை கூட நம்ம வந்து நம்ம பண்ணைக்காக எடுத்துருந்தோம், நல்ல குட்டின்னு சொல்லி. நம்ம பக்கத்தூர் எட்டிச்சேரி தான். தம்பி கேட்டனால, திருச்செந்தூர் சங்கர் கேட்டனால, தம்பி நீ ஒரு 100 ரூபா கொடுத்து எடுத்துக்கணும். என்ன அவ்வளோலாம் இல்லைண்ணே, பையன் கஷ்டப்படுறானே, பெயிண்டர் அப்படி நான் கூட வந்த சங்கர். சரி தம்பி நீ ஒரு 50 ரூபாயை கொடுன்னே. சரி அது கூட இல்லை, மொத்தமே 2000 ரூபா கூட வராது 40 குட்டிக்கு. அவங்க கூட நீ எப்போ கொடு தம்பி, நீ நம்ம குட்டிக்கும் அவ்வளோ காசு இல்லைன்னா சரி எடுத்துகிட்டு போ, 4 நாள் கழிச்சு கொடுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு வியாபாரம் மாதிரி வச்சு கொடுத்தோம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் 13,000 ரூபாய்க்கு சூப்பர் குட்டி, 14 கிலோ உயிரடைக்கு இருக்கும், நல்ல குட்டி. அது நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். சந்தையில் இந்த மாதிரி குட்டிக்கு கடுமையான போட்டி இருக்கும், ஆனால் விலை வைக்க தெரியாது. ஏன்னா நம்ம இந்த இதை நீங்கள் பின்னாடி பார்த்தா தெரியும். இத்தனைக்கும் நம்ம காலையில் ஒரு 9 வரைக்கும் வந்தவுடனே ஆரம்பிச்சிருச்சு, கூட்டம் இருந்துச்சு. நம்ம பேசி இது கிட்டத்தட்ட இதையே ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு 20 குட்டியை முடிக்க, ஒரு 15-20 குட்டியை முடிக்க ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது. அதனால் கடுமையான வெயில், நம்மளாம் வெயிலுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆகாது, இருந்தாலும் நம்மளுக்கு அப்படியே பழகிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர்லேருந்து சங்கர் வந்திருந்தான். அதாவது இந்த குட்டியை நம்ம பண்ணைக்கே முதலே முடிச்சிட்டோம். மாமா ராமகிருஷ்ணன், நம்ம எங்கள் பக்கத்து ஊர் தான், எட்டிச்சேரி. குட்டி எல்லாம் அருமையான குட்டி. இந்த ஏதாவது 13-14 கிலோ 13 to 14 இருக்கும். குட்டி நல்ல வெயிட் தான். கார் குட்டி, சில கார் குட்டி கிடக்கு, ஆனால் பெரிய குட்டி 15-16 கிலோ குட்டிலையும் கிடக்குது. இது நல்லா பருங்கால் குட்டி தான், நல்லா உண்டாகும். இது அதாவது எப்படின்னா 14,000 சொச்ச விற்க வேண்டியதான். நம்ம ஒரு 13,200 வச்சு நம்ம தம்பி திருச்செந்தூர் சங்கருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிவிட்டோம். சந்தையில் இந்த மாதிரி குட்டி தான் நம்ம வழக்கமாக வாங்கிட்டு இருக்கோம். தம்பி கிருஷ்ணன் கொண்டு வந்திருந்தான், அருமையான குட்டி. இதில் 20 கிலோ குட்டிலாம் நிறையா கிடக்குது. எல்லாமே 2-3 இன்ச்சு கொம்பு வச்சது தான். நம்ம திண்டுக்கல் செந்திலுக்கு தான் இதை முடிச்சு கொடுத்தோம். திண்டுக்கல் செந்தில் நம்ம பரன் போகிறதுக்கு எல்லாமே நம்ம ஐடியா கொடுத்துருந்தோம். அவர் நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளோட கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக அப்படியே கடைபிடிக்கிற ஒரு சகோதரர் தான். இன்றைக்கி நம்ம இந்த பயிற்சி வகுப்பு வைக்கிறனால ஒரு பெரிய நஷ்டம், ஒரு வியாபார தொழில் முனைவோருக்கு ஒரு பெரிய நஷ்டத்திலிருந்து அவங்களுக்கு தப்பிக்க நம்ம பெரிய ஒரு வழி வகுத்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கெலாம் ஒரு சாதாரண டீ கடை 10 ரூபா டீ குடிக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ரான்ச்சைஸு நிறைய இருக்குது. நீங்கள் போடுற டீயை விற்று கொடுக்கறதுக்கு ஃப்ரான்ச்சைஸு இன்டர்டேஷன் எல்லாம் சேர்த்து கொடுக்கறதுக்கு 20 லட்ச ரூபா வரைக்கும் ஆகுது. மெட்ராஸ்லாம் நீங்கள் கோயம்புத்தூர், மெட்ராஸ் மாதிரி இது மாதிரி நிறைய அவங்க பேரை யூஸ் பண்ணி அவங்களோட இன்டர்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுது. ஆனால் ஆட்டு பொண்ணையை பொறுத்தளவு வரல, நம்ம கேட்குறதே வெறும் 100 ரூபா தான். இது மாதிரி ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்ன் எதுலேயுமே கிடையாது. நான் எத்தனையோ பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது தனியாக கண்டிப்பாக இதை அடுத்த ஒரு பதிவில் நம்ம போடுவோம்.
அதுக்கு உங்களுடைய ஆதரவு என்றைக்குமே நம்மளுக்கு தேவை இருக்குது. நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அதிகமான பேர் நம்ம போடுற பதிவை ரொம்ப நேரம் நீண்ட நேரம் பார்க்குறாங்க. அது யூடியூப்பே நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி உங்களோட பதிவை உங்களோட சப்ஸ்கிரைபர் நீண்ட நேரம் பார்க்குறாங்க. வாட்ச் ஹவர்ஸ் வந்து 1000 மணி நேரம், 2000 மணி நேரம், 4000 மணி நேரம், 5000 மணி நேரம் வருது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டி தான் வரும். ஆனால் நம்மளுக்கு வரும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்க்க முடியாது. நம்மளுடைய யூடியூப்பில் ஒய் ஸ்டுடியோவில் போய் பார்த்தா, யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்த்தா அந்த மாதிரி வருது. அதே மாதிரி ஆடியன் ரிட்டன்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பதிவை நீண்ட நேரம் பார்க்குற ஆடியன் ரிட்டன்ஷன் பார்த்தா 30-40 இருந்தாலே பெரிய விஷயம். நமக்கு 60 இருக்குது. சில வீடியோலாம் 70 ஆடியன் ரிட்டன்ஷன். அதாவது 70% ஒரு மணி நேரம் போட்டோம்னா அதை 3/4 மணி நேரத்துக்கு மேலே பார்க்குறாங்க மக்கள். காரணம் என்னென்னா, நம்ம அப்படியே உள்ளபடி சொல்கிறோம். எந்த ஒரு பித்தலாட்டமும் கிடையாது. ஒரு மறைச்சி பேசுகிறத வைக்கிறதே கிடையாது. ஒரு சிலது நம்மளை தெரியாமல் தவறாக ஏதாவது மறந்து சொல்லியிருப்போமே தவிர, அதுக்காக நம்ம வந்து 100க்கு 100 கரெக்ட் அப்படின்னு சொல்லலை. சில நேரம் நம்ம மறந்து சொல்லியிருக்கலாம், சில நேரம் நம்ம சொல்ல நினச்சதை மாற்றி சொல்லியிருக்கலாம். அப்படி தான் இருக்குமே தவிர, இன்றைக்கி நம்ம நிறைய ஆட்டு பண்ண வச்சு நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிறாங்க. அந்த பேக் போட்டவர் தான் நம்மளை மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்திருந்தார் செந்தில். அவர் எல்லாமே நம்மகிட்ட வர செந்திலாக இருக்கட்டும், திண்டுக்கல் ரமேஷாக இருக்கட்டும், இன்றைக்கி குட்டி நம்ம அர்ணப் கோட் ஃபார்மாக இருக்கட்டும், இன்றைக்கி நம்ம சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அர்ணப் கோட் ஃபார்முக்கு ஒரு 92 குட்டியை வாங்கி அதையும் நம்ம தனி பதிவு போட்டிருக்கோம். அதை வாங்கி அனுப்புறதுக்கு 1 வாரம் கழித்து கேட்டிருக்காங்க. அந்த என்ன செலவோ அதையும் தரண்டிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது லிவர் டானிக்கு, கால்சியம் டானிக் எல்லாமே போட்டு அதுக்கு சளி மருந்து எல்லாமே கொடுத்து அதுக்கு தீவனம் பழக்கி கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க இன்னும் ரெடியாக அவ்வளோ செட் பண்ணாங்க. இருந்தாலும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிட்டாங்க. நம்ம குட்டி கிருஷ்ணன் குட்டி தான் நம்ம வந்து 66 குட்டி நம்ம செந்திலுக்கு முடிச்சிருந்தோம். குட்டி வந்து எப்போவுமே நம்ம வந்து என்றைக்குமே வந்து கரெக்டு குட்டியோ ஒரு பால் குட்டியோ நம்ம கொடுக்கல. அதே மாதிரி எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம சந்தையில் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து கறிக்குட்டி விலை இல்லை தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வளர்ப்பு குட்டி வாங்கினீங்கன்னா இன்றைக்கி கறிக்குட்டி இன்னும் அது கணக்கு இல்லை. இன்றைக்கி தீபாவளிக்கு அப்புறம் ஒரு நல்ல விலை இருக்கும். தீபாவளிக்கு அப்புறம் பொங்கலுக்கு கண்டிப்பாக தட்டுப்பாடு இருக்கும். ஏன் தட்டுப்பாடு இருக்குன்னா, நிறைய குட்டிகள் வளர்ப்பு குட்டி வர்றதே கம்மி. போன வருஷம் நிறைய வந்துச்சு. அப்படி இருந்துமே போன வருஷம் தட்டுப்பாடு இருந்துச்சு. இந்த தடவை வளர்ப்பு குட்டியே கம்மி. அப்போ இந்த தடவை கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆட்டுப்பண்ணை வைக்கிறவங்க நல்ல முறையாக வளர்த்து இறப்புகளை தவிர்த்து தடுப்பூசியெல்லாம் டிடி பிபி அதெல்லாம் போட்டு நல்லபடியாக வளர்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான லாபம் வரும். தீவன மேலாண்மை நல்லா நம்ம சேனலில் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம போட்ட அதாவது நம்மளுடைய முதல் கிளாஸில் 2வது பதிவு கேள்வி பதிவுக்கு அந்த பதிவை கிட்டத்தட்ட 6,70,000 பேர் பார்த்துருக்காங்க. இந்த பதிவை நம்ம நினச்சிருந்தோம்னா ஒன்லி சப்ஸ்கிரைப் பெய்டு மெம்பர்ஸ்னு சொல்லி மற்றவங்க யூடியூப்பில் சம்பாதிக்க மாதிரி அப்படி போட்டிருந்தோம்னா ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 1000 ரூபாய் வாங்கினாலும் எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள். லட்சக்கணக்காச்சு கோடிக்கணக்காச்சு. ஆனால் நம்ம அப்படிலாம் பண்ணலை. நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரீயாக தான் சொல்கிறோம். எதையுமே ஒளிவு மறைவு கிடையாது. இது எல்லாத்தையுமே ஒரு நாள் பதிவு செய்வோம். ஆடுகளை வந்து உண்மையிலே வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கோம். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் நிறையா, அதாவது இன்னும் பெரிய லெவலில் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய கவர்மெண்ட்டு, ஒரு பெரிய கார்ப்பரேட் செய்யக்கூடிய விஷயம். இன்றைக்கி நம்ம தனி மனிதனாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் எல்லாம் சேர்ந்தது தான். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஒரு 30 வினாடி வீடியோவை கூட சல்லுன்னு தள்ளிட்டு போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி பல மணி நேரம் வீடியோவை உட்காந்து பொறுமையாக பார்க்குறாங்கன்னா ஏதோ விஷயம் இருக்குது. இன்றைக்கி நான் அந்த போட்ட வீடியோலாம் 1/2 மணி நேரம் வீடியோ, அதெல்லாம் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருக்காங்க நிறைய பேர். இந்த ஒரு பதிவு நம்ம சந்தை வீடியோ போட்டாலும் அதையும் ஃபுல்லாக பார்க்குறாங்க. இதில் வந்து என்னென்னா நம்ம கருத்து ஏதோ சொல்லலை. இது வந்து ஒரு வியாபாரத்தில் எப்படி முன்னேறுது. நம்ம ஆடுகள் டீம் வந்துருந்துச்சு, எக்கச்சக்கமான பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா நமக்கு வந்து எப்படின்னா கூட 3-4 பேர் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வியாபாரத்தை முடிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க பணங்கன்னா கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் பார்க்கணும். உங்களுடைய ஆதரவு என்றைக்கு தேவை இருக்குது. ஆடு வேணுன்னா முன்னாடியே புக் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். உங்களுடைய பேர் ஆதரவுக்கு நன்றி.